சாப்பாடுக்கு சைட் டிஷ் உடனே செய்யணும். 10 நிமிஷத்துல செய்யணும்னா, கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பேச்சுலர்ஸுக்கு கூட கண்டிப்பா யூஸ்ஃபுல் ஆகும். ஈஸியா குயிக்கா செஞ்சலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டைய 7 நிமிஷம் வேக வச்சு ஓட தனியா ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமா கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து உடனே அடுப்பு சிம்ல வச்சு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, கரம் மசாலா, தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உடனே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வர டைம்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நல்லா சுண்டி வர ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச முட்டையை பாதியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முழுசா சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா அப்படியே கூட சேர்த்துக்கோங்க. மேலே மட்டும் லைட்டா கீரல் போட்டுக்கோங்க. மசாலா உள்ள நல்லா இறங்கும். இப்போ எல்லா முட்டையும் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே சேர்த்து ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி இலையை மேலே தூவி விட்டு 30 செகண்ட்ஸுக்கு மூடி போட்டு குக் பண்ணுங்க. முட்டை சேர்க்கும் போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 30 செகண்ட்ஸ் கழிச்சு பார்த்தா முட்டைக்குள்ள எல்லா மசாலாவும் இறங்கிருக்கும். இப்போ எல்லா முட்டையும் ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை வறுவலை சாம்பார் சாதம் இல்லைன்னா ரசம் சாப்பாடோட சேர்த்து சாப்பிடுங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்கு, சீக்கிரமா செய்யணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி மெத்தட்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்.